வாட்ச்மேனாயா? ஆண்டவர் பார்த்துக்காரு, என்ன கொஸ்டின், என்ன தென்னாட்டு கேள்வி, என்ன ஒரு கேள்வி இது. அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் யாருன்னே அவனுக்கு தெரில. ஆண்டவர் பூமி எங்கு கண்கள் உலாவி கொண்டு இருக்குதுன்னு தெரியவே இல்லை. அவர் எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கு மறைக்க முடியாது, அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றும் கிடையாதுன்னு அவனுக்கு தெரியல. நீ எது செஞ்சாலும் உள்ள பார்த்துக்கிட்டே இருக்கிற. உன் ஒளிப்படத்தில் செஞ்சதை எடுத்து ஒரு நியாயத்தில் நிறுத்துவான். அவனுக்கு எல்லா கண்ணையும் மறைச்சிட்டுன்னு நினைக்காது. சட்டத்தை ஏமாற்றலாம், எதை வேணால் ஏமாற்றலாம். ஆண்ட ஒரு நாளும் ஏமாற்றல. பாருங்க, எனக்கு அது கூட அறிவு இல்லை. நான் என்ன காவலாளியா, நான் என்ன வாட்ச்மேனான்றார். உடனே ஆண்டவர் திருப்பி அடுத்த பனிஷ்மெண்ட் நம்ம அந்த இதுக்கு போகலை. சரி, நம்ம இதை தொடர்ந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா யூதா 1:11 சொல்லுது, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலியாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரந்தோடின கோரா எதிர்த்து பேசின பாவத்தை பாருங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழி. இப்போ தான் பார்க்க போகிறோம், டக்குன்னு பார்க்க போகிறோம். காயினுடைய வழி என்ன? காயினுடைய வழி எரிச்சலாகிறது, கோபம் அடைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூல பதத்தின்படி அக்செப்ட், வார்த்தை நன்மை செய்கிறது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். ஹல்லேலூயா, எல்லாம் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுதல். ஆண்டவர் அவன் சகோதரனை கொடுத்தார். இவனுக்கு என்ன, சில உறவுகளை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா, மாற்றவே முடியாது. ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் மேலே போட்டால், பாருங்கள், ஒரு பழைய வண்டி வச்சுருக்குன்னு வச்சுங்க, சரியில்லை, இப்போ புது மாடல்லாம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் மேலே போட்டால் எல்லோரும் பழைய வண்டிட்டு விட்டு புது வண்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க எக்ஸ்சேஞ்ச் மேலே. அப்படி அண்ணன் தம்பிங்களாம் எக்ஸ்சேஞ்ச் மேலெல்லாம் போட முடியாது. அல்லேலூயா, எக்ஸ்சேஞ்ச் மேலே போட்டு வேறு ஒன்று எடுத்துக்கிட்டு வர முடியாது. உங்கள் அப்பாவை மாற்ற முடியாது, பிள்ளைங்களை மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. அப்போ கொடுத்த உறவை என்ன செஞ்சுனா அக்செப்ட் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. எரிச்சல், சில பேர் சகோதர சகோதரனால ஒரே எரிச்சல் வந்துடும். என்னடா இவன் சரி வந்துட்டேன், பிறந்தான் பார், இவன் போனான் பார், இவன் போயிட்டான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உறவுகளுக்கு கிடைச்சிதுன்னா அந்த உறவுகளை அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஏன் எரிச்சல் வருது? ஐயா, என் தம்பி மோசமானவங்க, என்ன எங்கள் அண்ணன் ரொம்ப கேவலமானவங்க, என் தங்கச்சி ரொம்ப மோசமானவங்க, எங்கள் அம்மா ரொம்ப இதுங்க. ஏன்னா ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இல்லை. இந்த உறவுகள் அவரால் ஏற்படுத்தினது, அவரால் கொடுக்கப்பட்ட உறவுகள். ஒருவேளை அப்படிப்பட்டனால ஆண்டவர் உனக்கு பொறுமையாக கற்றுக் கொடுக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆட்கள் மோசமான சொல்கிற மூலம் தான் நீ விசுவாசத்தை கற்றுக்கொள்வ. எல்லாம் அணைச்சிக்கிட்டே இருந்தால் என்னைக்கு தான் இயேசுவை நீ புரிஞ்சுக்கொள்வ. துரத்தி விட்டால் தான் சரியாக வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுகிற காரியம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த மாமியார் ஏற்றுக்கொள்ள முடியலைங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியுங்க, இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்போ ஏற்றுக்கொள்ளாத ஏன் எரிச்சல் வர்றதுக்கான ரீசன் சொல்கிறேன். இது காயினுடைய வழி. காயினுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. சொந்த சகோதரனை ஆபேலை அவனுக்கு பிடிக்கவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால தான் கொலை செஞ்சு, எவ்வளோ கோபம் இருந்தால், எவ்வளோ வெறுப்பு இருந்தால், அவன் சொந்த தம்பியை கொலை செஞ்சு, ஒன்றும் தவறு செய்யாதவன கொலை செஞ்சு மண்ணில் புதைப்பான். அப்போ ஏற்றுக்கொள்ளாத தன்மை. அப்போ நமக்கு ஏற்றுக்கொள்ளணும், உறவுகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இவனை சரிப்படுத்த, இதனால் எனக்கு சில உறவுகளால் சில இழப்புகள் ஏற்பட்டுக்கலாம், ஒரு நஷ்டங்கள் ஏற்பட்டுக்கலாம், குழப்பங்கள் ஏற்பட்டுக்கலாம், பலவிதமான வார்த்தைகளை நீங்கள் சந்தித்துக்கிடலாம். ஆனால் இன்னைக்கு திடன் கொள்ளுங்கள். ஆமென். பிசாசு என்ன செய்வான்? அந்த கெட்டு போன சொன்ன அந்த வார்த்தைகளை வச்சு உன்னை துன்புறுத்திக்கிட்டே இருப்பான், உன்னை குழப்பிக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு வாட்டி முட்டாள் சொன்னான், பிசாசு என்ன செய்வான்? காதில் 1,00,000 வாட்டி முட்டாள்னுவான். டே, அவனை முட்டாள்னு சொல்லிட்டான் பார், நீ உதவாக்கிறன்னு சொல்லிட்டான் பார், உன்னால் ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லை சொல்லிட்டான் பார் அப்படின்னு திருப்ப திருப்ப சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் உனக்குள்ள வெறுப்பும் எரிச்சலும் கசப்பும் குழப்பம் உண்டாகிட்டே இருக்கும். அப்போ குழப்பமும் கசப்பும் உண்டாகும்போது பிசாசு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, பாவம் வாசப்படியில் படுத்துருச்சு. பாவம்னா பிசாசு தான். பிசாசு பாவத்தை செய்கிற, அநீதியை செய்ய வைக்கிற அந்த நீதி, அதுக்கு ஆப்போசிட் அநீதி. அநீதியை செய்ய வைக்கிறதுக்கு அவன் உன்னை முயற்சி செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நல்லா மூச்சு இழுத்து விட்டுங்க. நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவர். ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்த உறவுகளை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் தான் ஏற்றுக்க முடியுது. கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் பழகுங்க. பழக பழக உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காரியம் வரும். ரெண்டாவது, அமெண்ட். ஏன் எரிச்சல் உண்டாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லப்படுது. சில பேருக்கு செல்லமே கில்லமேன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தப்புன்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்க, ஏய் செய்கிற தப்பு, இது இப்படி செய்யக்கூடாது,
இது பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னா கோபம் சர்ன்னு வந்துடும். உடனே திருப்பி கேட்பாங்க, நீ ரொம்ப ஒழுங்கா, நீ ரொம்ப யோக்கியமா, நீ ஒன்று சரியா, நீ அதுவா, நீ இதுவா அப்படின்வாங்க. அது ஏன் எரிச்சல் விட்டாது காரணத்தை சொல்கிறேன். இதெல்லாம் எனக்கு ஒரு 6 பாயிண்ட் ஆண்டவர் கொடுத்தாரு, நீங்கள் செக் பண்ணிங்க. அமெண்ட், திருத்துவது. இப்போ ஆண்டவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், அதே டைமில் கரெக்ஷனும் இருக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு கரெக்ஷன் பிடிக்காது. நான் அன்பு செலுத்துறதுக்கு ஓகே, வாங்கி கொடுக்குறது ஓகே, எல்லாம் உண்டு. ஆனால் கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு இது தப்பு அது தப்பு, மற்ற மணிக்கு தான் வரணும், இதை தான் செய்யணும், படிக்கணும், அதை செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடுது. நான் நிறைய பேரை பார்ப்பேன், எனக்கும் அப்படி தான். நானும் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் கிடையாது. குறை கண்டுபிடிச்சா கோபம் வந்துடும். என்ன பார்த்து சொல்கிறியா அப்படின்னு, அப்போ நீ மட்டும் என்ன அப்படின்ட்டு வந்துடும். ஆனால் அந்த குறைகளை குறையை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அனலைஸ் பண்ணுங்க, அந்த குறை உங்களுக்கு தப்பு தானா? நீ நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய ஒரு பெரிய ஆட்கள்லாம் சொல்கிறாங்க, கிரிட்டிக்ஸ் உங்களை பற்றி கேவலமாக அவதூறு பண்ணுற ஆட்களை நல்லா கவனிங்க, அதில் உண்மை அடங்க இருக்கும். ஒருவேளை நல்ல குட் ஃப்ரெண்ட் என்ன செய்வான், உனக்கு மனசு கஷ்டப்படுமான்னு சில உண்மைகளை சொல்ல மாட்டான், சரியாக சொல்ல மாட்டான், ஏதாவது ஒன்று மறைச்சிக்கிட்டு இவன் கஷ்டப்படுவான்னு விட்டுடுவான். ஆனால் கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆள் சரியான ஒரு தப்பை சொல்லுவான். நிறைய மனைவிமார்கள் புருஷன்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சா அவன் புருஷனுக்கும், நான் தான் புருஷன், நான் தான் தலை, உனக்கு வைக்க பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாயிடுறது, டாப்பில் போயிடுறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்க விரும்புகிறார். ஆமென். மனைவி கிட்ட குறை கண்டுபிடிச்சோம், அவ்வளோதான், மனைவி கோபம் வந்துடும். அதெல்லாம் கிடையாது, இப்படி தான் இருப்பேன், இஷ்டம் தான் இரு, இல்லைன்னா போ அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் உண்டு. அப்போ 2 பேருக்குள்ள குறைய காமிச்சா கோபம் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் சில நன்மை செய்யறதுனா என்ன, காயுடைய வழி என்ன? காய் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த காயின் பேரை நான் பார்த்தீங்கன்னா, அந்த காயின் பேரை கூரான கத்தியம். அல்லேலூயா. நறுக்குன்னு ஒரு குத்துனா திருப்பி நறுக்குன்னு குத்தணும். ஆமென். நறுக்குன்னு குத்துனியா திரும்பி வாத்தினாலும் குத்துறது, வாத்தினால நறுக்குன்னு குத்துறது. நல்ல வார்க்க அம்புகளை நாணேத்தி நல்ல சீவி நறுக்குன்னு ஒரே குத்துறது. இப்போ புருஷன் 6-7 மணிக்கு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு வச்சுங்க. அம்மா யோசிச்சுக்கோ, 7 மணிக்கு வருவார், அப்படியே ட்ரெஸ் கீஸ்லாம் பண்ணிட்டான். அவர் வரும்போது யாரோ ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்பார், பழைய ஃப்ரெண்டு. அவனை பார்த்தோன்னே நேரம் போகிறதே தெரியாது. ஒரு வேளை 10 மணிக்கு வராருன்னு வச்சுக்கொள்வோம். உடனே இந்த அம்மா யோசிச்சு பார்க்கும், என்ன இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு கோபம் ஏறும். யோசிக்கும், வந்தவொடனே கேட்கணும், ஏங்க லேட்டாக வந்தீங்க. அப்புறம் மனசுக்குள்ளே யோசிக்கும், நல்லா இல்லை இந்த வார்த்தை சொன்னான், அது சரியாக குத்தின மாதிரி இல்லையா, இன்னும் கொஞ்சம் சீவுவோம். யோ உனக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தேவையாயா, இது கூட நல்லா இல்லை, இன்னும் சீவும். யோ உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எங்கேயோ போயிருக்கலாம், பேசாமல் இருந்துக்கலாம், அதுவும் நல்லா இல்லை. இப்படி சீவி நறுக்குன்னு வரும்போது ஒரே குத்து. ஆமென். அவர் திருப்பி குத்த குடும்பத்தில் ஒரே குழப்பம், ரத்தமும் சண்டையும் கிண்டையுமா போய் சச்சரவாக போயிடுது. அப்போ இப்போ என்னன்னா, வார்த்தைகளை ஞானாட்டு கூற ஆக்கிறது, ஆக்கி ஒரே குத்துறது. ஆமென். அப்போ காயருடைய வழி என்ன, நறுக்கு குத்துறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்குறான், நான் என்ன வாட்ச்மேனான்னு கேட்குறான். என்ன செய்ய, எவ்வளோ ஒரு கொழுப்பு இல்லை, இப்படியா கேள்வி கேட்பாங்க. யார் ஒரு பூண்டு ஊதுனார்னா எரிஞ்சு சாம்பலாக போயிடுவான். அவர்கிட்ட கேட்குறேன், என்ன வாட்ச்மேனா அப்படின்னு கேட்குறான். வாட்ச்மேன் தான் நீ. தகப்பன் பார்த்தீங்கன்னா சேஷ்டபுத்திர பாதம் ஏன் முதல் பிள்ளைக்கு போகுதுன்னா, தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானம், தன்னுடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. அந்த சில்ட்ரன், அவங்களுடைய தம்பி தங்கச்சிகளை அவன் தான் பாதுகாக்கணும். இதான் மூத்த பிள்ளை. ஆனால் இந்த மூத்த பிள்ளை என்ன செய்யுது, போட்டு குத்தி அவனை கொலை செஞ்சு உள்ளே பொதுக்குது. நிறைய குடும்பங்களில் பார்க்குவோம். அண்ணன் என்ன பண்ணுறான், தம்பிக்குரிய காரியங்களாம் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பல விதங்களில் சீரழிக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ இவன் என்ன கேட்குறான், இவனுடைய ஸ்தானம் என்ன, இவன் பொசிஷன் என்ன, இவன் நிறைவேற்றி தான் தீரணும், இவனை பாதுகாத்து தான் தீரணும். அவன் தான் வாட்ச்மேன். பெண்ணா வேற யாரு, அவன் பாதுகாக்கணும். தான் தம்பி அவன் தான் பாதுகாக்கணும், குடும்பத்தை அவன் தான் பாதுகாக்கணும். தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானம், ஆதாமுக்கு அடுத்த ஸ்தானம். ஆதாம் தகப்பன் தன் பிள்ளையை கொலை செய்வானா? அப்போ நீயும் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறான். அமன். அப்போ தப்ப சொல்லும் பொழுது கரெக்ட் பண்ணணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன்டா கோபமா இருக்கிற, கோபத்தை விட்டுடுறா அப்படின்றார். இல்லை, அப்படிதான் இருப்பேன், என்னால் முடியல, எரிச்சல் அடக்க முடியல, கோபத்தை அடக்க முடியல. அப்போ திருந்துவதற்கு போடுறது. 3வது காணியம் உற்சாகம். என்ன இருக்கணும்,
உற்சாகம் இருக்கணும். அல்லேலூயா. அப்படியே சியர்ஃபுல். ஹாப்பியாக இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கீங்களா? சில பேர் தொங்க போட்டு புருஷன் கேட்பான், ஏம்மா தொங்க போட்டு மூஞ்சி இப்படியா தூக்கி வச்சுட்ருக்க, ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஏம்மா அப்படி வச்சிருக்கிற அப்படின்னா சத்தமே காணும். மூஞ்சி தொங்க வச்சுக்கிட்டு இருக்குது, மூஞ்சி அப்படியே சோகமாகவே வச்சுருக்குது. அவன் போட்டு தலையை போட்டு பிச்சுக்குவான், எதனால் இது சோகமாச்சு, எதனால் டிப்ரெஷன் ஆச்சு அப்படின்னு அப்படின்னு போட்டு குழப்பிக்குவான். காரணம் என்ன? உற்சாகம் இல்லை. குடும்பத்தில் ஒருத்தர் உற்சாகம் இல்லைன்னு வச்சுங்க, வீட்டுக்குள்ளே வரீங்க, வந்தீங்களா வாங்க அப்படி இப்படி அப்படி சொல்லும்போது உற்சாகமாக வரவேற்கலைன்னா அவன் இப்போ அந்த வீடு சந்தோஷமாக இருக்காது. ஒரு குழந்தை கூட பையன் இருக்கிறான், மூஞ்சை தொங்க விட்டு வச்சுருந்தானா என்ன சொல்கிறேன், அப்போ அவன் கேட்பார், அம்மா ஏன் மூஞ்சை அப்படி தொங்க வச்சுருக்கு, என்ன விஷயம், ஏன் அப்படி சோகமாக இருக்கிற, ஏன் இப்படி உனக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆமென். பாருங்கன்னா இந்த காயினுடைய வழி தானே சொல்லிட்டு வரேன். டல் அடிக்குது, மூஞ்சி தொங்க வச்சிச்சு, என்னமோ பறி கொடுத்த மாதிரி. என்ன பண்ணி எப்படி சம்பாரிச்ச, ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாரு. உங்கள்கிட்ட என்ன கேட்குறாரு? உற்சாகமாக இருப்பா தம்பி. ஆமென். ஜாலியாக இரு. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இரு. சோதரன் சோகமாக இருக்கீங்களா? இல்லை சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவர் விரும்புகிறேன். ஆண்டவர் எல்லாம் கொடுத்தது. ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கும்போது ஏன் துக்கமாக இருக்கிறீங்க? நீங்கள் சொல்லணும், என்னை துக்கப்படுத்துறதுக்கு ஒன்றுமே முடியாது. ஆமென். யாத்திராமத்து புத்தகத்தில் பாருங்க, 25 இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடு கொடுப்போன் எவனோ அவனத்தில் எனக்கு காணிக்கை வாங்குள்ளாங்க. காணிக்கை கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். ஐயோ போகுது, 10 ரூபா போகுது, 20 ரூபா போகுது, 1000 ரூபா போகுது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கொடுக்கக்கூடாது, அழுதுகிட்டே செய்யக்கூடாது. இல்லையா? இதுதான் ஆண்டவருக்கு காசா இல்லை, அவர் அது விருப்பம் இல்லை. உன் இருதயத்தை பார்க்குறார், எவ்வளோ ஹாப்பியாக கொடுக்குற, எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தை பார்க்குறார். அதே மாதிரி இந்த உலகத்திலேயே நீங்கள் நிறைய சர்ச்சில் கேட்க வேண்டியதாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, உற்சாகமாக இருக்கிறீங்களா, ஹாப்பியாக இருக்கிறீங்களான்னு. அது 2 வாட்டி 3 4வது வாட்டி சொல்லியிருந்தா ஆமாம் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றாங்க. ஆமென். சொல்லும் போதே உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உற்சாகத்தையே தேவன் விரும்புகிறார். சங்கீதம் பார்த்தீங்கன்னா 54:6 உற்சாகத்துடன் நான் உனக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. இன்னும் பேதுரு 5:2 உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை மேய்த்து கட்டாயமாக அல்ல, மனப்புறம் அவலட்சியமான ஆதாயத்திற்கு அல்ல, உற்சாக மனதோடு. ஆமென். நிறைய ஊழியக்காரில் பார்ப்பேன், அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே சோற்றம் சிலுவையை சுமந்துட்டு போகிற மாதிரி வருவாங்க. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் போகும்போது அப்படியே அப்படின்வாங்க. ஏன் உற்சாகம் தான் இறையா. அல்லேலூயா. நீ உனக்கு காணிக்க, உனக்கு நீ உன்னை ஊழியத்துக்கு தெரிஞ்ச நீ ஹாப்பியாக சந்தோஷமாக விடுதலையா ஹல்லேலூயா அப்படின்னு போய் பைபிள் எடுத்துட்டு சொன்னால், ஏங்க இவ்வளோ உற்சாகமாக இருக்கு, என்னங்க மேட்ரு அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். உற்சாக மனதோடு ட்ராக்ஸ் கொடுத்தா கூட மூஞ்ச தொங்க வச்சு கொடுக்க தேவையில்லை, சந்தோஷமாக கொடுக்குறோம். ஊழியம் செஞ்சாலும் சந்தோஷமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தை தைரியமாக சந்தோஷமாக உற்சாகத்தோடு, சியர்ஃபுல் கிவர், சியர்ஃபுல் வேலை. அதே மாதிரி வேலை செஞ்சாலும் சியர்ஃபுல்லாக செய்யுங்க. நான் எங்கள் நிறைய பேர் எனக்கு வேலை ஆட்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் மூச்சை தொங்க வச்சுக்கிட்டே செய்வான், முன்ன வச்சுட்டு வேலை செய்வோம், ஒரு ஹாப்பியாகவே இருக்காது. மொன்னன்றே வேலை செய்கிறது. அவள் எது இருந்தாலும் ஒரு நெகட்டிவாக ஒரு கருத்தை சொல்கிறது, அது ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்காது. நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக வேலை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆப்ரேஷன் பண்ணும்போது சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காதீங்க. அவன் பயந்துட போகிறான், பேஷண்ட் பயந்துட போகிறான். சரி, இன்னும் இந்த வசனம் நிறைய இருக்குது, அதெல்லாம் போனால் உங்களுக்கு இதாக இருக்கும். அடுத்து 4வது பாயிண்ட்டு, பி கூல் அண்ட் கண்டென்ட், பி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஹாப்பி. ஹல்லேலூயா. இப்போ தான் கேட்க போகிறேன், சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். பி கூல், கூலாக இருக்கணும் அப்படின்னு போட்டுருக்குது. சும்மா ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கணும். அப்படிங்களா? சரிங்க, நான் ஓகேங்க அப்படின்னு. இதெல்லாம் காயினுடைய வழி. நீங்கள் ஆபியருடைய வழி பார்த்தீங்கன்னா அவன் கூலாக இருக்கிறான், அவன் கண்டென்ட்டாக இருக்கிறான், ஹாப்பியாக இருக்கான். அதெல்லாம் அப்படி சொல்ல போகிறான். அவனை குறித்து இல்லை, முதல்ல நெகட்டிவ் சொல்லிட்டு தான் அப்புறம் பாசிட்டிவ் வரணும். அப்போது கூலாக இருக்கணும். கூலாக இருக்கீங்களா? ஆமென். நான் கூலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஹாப்பியாக இருப்பேன், திருப்தியாக இருப்பேன். இப்போ கஷ்டம்தான். வசனம் பாருங்க,
சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதெல்லாம் உனக்கு அருள் செய்வார். என்ன அருமையான வசனம் பாரு. சந்தோஷமாயிரு, மனமகிழ்ச்சியாயிரு, ஹாப்பியாயிரு. அதுவும் கர்த்தரிடத்தில். ஆண்டுகிட்ட போகும்போது ஒப்பாரி வைக்க சில பேர் அது அழகிறது, நான் தப்புன்னு சொல்லலை. அது அழகிறது வந்து ஒரு நியாயமான விஷயத்துக்கு அழுதா பரவாயில்ல. எப்போ பார்த்தாலும் ஜபம்னாக்க போட்டு கொட 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 கொடன்னு அழுதுக்கணும். ஓ ஆண்டவரே என்ன பாருங்க, ஆண்டவரே என்ன பாருங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறது, தேம்பி தேம்பி அழுகிறது. இது ஒரு ஜபமே கிடையாது. இது ஒரு வகையான ஒப்பாரி. அல்லேலூயா. என்ன பாருங்க பாருங்க, நான் பார்த்து தானே இருக்கிறார் உன்னை அழுமூஞ்சி அப்படின்னு அழுமூஞ்சின்னு பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதாவது இஸ்ரவேலுக்கு காணுகிறதுன்னு உறங்குவதும் இல்லை தூங்குவதுன்றார. அப்படி திருப்பி பாருங்க பாருங்க பாருங்கன்னு எத்தனை வாட்டி தான் சொல்கிறேன். ஆண்டவரே அவன் திட்டிதான் ஆண்டவரே, இவன் திட்டிதான் ஆண்டவரே, இவன் இப்படி சொல்லிட்டான் ஆண்டவரே, இவன் என்னை கேவலமாக பார்த்துட்டான் ஆண்டவரே, இப்படி இது ஒரு ஜபம்னு சொல்லி அங்கே உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. ஆண்டவரே நான் ஹாப்பியாக இருக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆமாம், நல்ல மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மருந்தே அதான். ஏன் பெரிய மருந்தெல்லாம் பெரிய 25 மாத்திரெல்லாம் சாப்பிட, சந்தோஷமாக இருந்தால் மன மகிழ்ச்சி. தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷமா கர்த்தர் என்ன பார்க்குறார். ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் உங்களை ஈடுபடுத்தி சந்தோஷமாக துள்ளி குதிச்சிங்கன்னா ஆண்டவன் என்ன பார்ப்பாரு. நீ வேண்டுதலை கேட்கவே வேணும். இருதயத்தின் வேண்டுதல் ஆழத்தில் மறைஞ்சிருக்க பாரு. எனக்கு அது வேணும், இது வேணும், இதை செய்யணும், அதை செய்யணும், புள்ள படிக்கணும், ஃபீஸ் வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், அது வேடிக்கணும், அப்படி நீ யோசிச்சு வச்சிருக்க பாரு. அதெல்லாம் நிறைவேற்றுவார். ஆமென். அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஓகே டிக் பண்ணிப்போ எடுத்துட்டு போ அப்படின்னு நீ கேட்கவே தேவை. மன மகிழ்ச்சியாரு. காயினுடைய வழி என்னன்னா மூச்சு தொங்க போகிறதுக்கு. தேவ சமூகத்தில் வந்தாலும் அழுது வடிகிறது, குழம்புறது. ஏதோ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம், அவங்க ஏதோ ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருப்பாங்க. அது எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இந்த பக்கம் ஏன் போயிட்டு இருக்கோம், கொட்டாவி விட்டுக்கிட்டு அதை விட்டுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதில் யாரையும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி வசனம் வரும். உன் வாயை விரிவா தர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கொட்டாய் கொட்டிங்கன்னா வரும்னு அர்த்தம் கிடையாது. விரிவா தரேன் அந்த மாதிரி விரிவா தரணும். காதெல்லாம் விரிச்சிட்டு கேளு, நல்லா அப்படியே எக்ஸ்பிரஷனாக கேளு. அப்படின்னு கேளு. ஆமேன் அப்படியா அப்படின்னு விரிவா கேளு. இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேளு. கேட்டிருந்தா ஆண்டவன் இருதயத்தின் வேண்டுதல் அவரால் சாங்ஷன் பண்ணுவாருங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பார். சந்தோஷமாக இருக்கிற வீடு சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கிற வீடு ஹாப்பியாக இருக்கும். வீட்டை சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் இருந்தால் வீட்டில் சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. சில பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனாவே சண்டை ஆரம்பிச்சிடும். ஆமேன். நாங்கள் ஒரு சில வீட்டுக்கு புருஷமணியாக போயிட்டு யாராவது வந்துட்டு போனால் எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும். அப்புறம் பார்த்தா யார் வந்துட்டு போனதுன்னா ஒருத்தர் பல நாள் வந்திருப்பார். அதனால் மறுபடியும் நல்மணம் பொருந்தி சண்டைலாம் வேணான்ட்டு. அப்போ சில பேர் என்ன அவங்க அப்படியே உள்ள குரோதத்தோட சண்டையோட சச்சரிவோட எப்படா தப்பு கண்டுபிடிக்கலாம், எப்படா குறை கண்டுபிடிக்கலாம், சண்டை போடணுன்னே வந்துடுவாங்க. சில பேர் பார்த்தா ஷார்ட் டெம்பர், சர்க்குன்னு கோவம் வரும், விற்குன்னு கோவம் வரும். உள்ள ஈகோவை டச் பண்ணக்கூடாது, சின்ன பிரச்சனை டச் கூடாது. அவங்களுக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். அது என்னது தமிழில் சொல்லுவாங்களே, ஏதோ முடி விழுந்துச்சாக்க அது கவரிமான் பரம்பரை சேர்ந்தாங்க. அல்லேலூயா. கவரிமானில் ஒரு முடியை பிடிக்கிட்டா போதும், செத்துருமா. அது மான் செத்துருமா தெரியல, அது இலக்கியத்தில் போட்டிருக்கான். நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாது, எது பிடுங்கினாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கணும். இருதயத்தின் வேண்டுதல்லாம் அவர் செய்வார். இன்னொன்று ஃபுல்லி அக்ரீவல், எல்லாத்தையும் ஒத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை. ஏத்த வீட்டில் ஒருத்தன் கார் வாங்கிட்டான்டா, அன்றைக்கே போச்சு. அவன்லாம் கார் வாங்கிட்டான், நம்மளும் இவ்வளோ நாள் வேலை செய்கிறோம், காரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, அதுவும் கிடைக்கல. சில பேர் சொல்லுவாங்க, நேற்று வந்தான் பிரதர் ஊழியத்துக்கு, அவனுக்கு அவ்வளோ கிடச்சிச்சு, இவ்வளோ நாளாக இருக்க எனக்கு கிடைக்கல. ஒத்துக்கொள்ளணும், இது பண்ணணும். பாருங்க சவுலை பார்த்தீங்கன்னா, சவுல் அவன் தான் சண்டை போடணும், அவன் தான் பெரிய ஹைட்டான ஆள். கோலியாத்துக்கு ஈக்குவலான ஆள் இவன் இஸ்ரவேலுக்குள்ளே எல்லாம் இவன் சோல்டர் கீழே தான் இருந்தானுங்க. இவன் ஜெயிண்ட்டு தான், இவனே பெரிய ஆள் தான். கோலியாத்துக்கு தம்பி மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஆள். சண்டைக்கு போடான்னா போய் எங்கள் மூலையில் உட்காந்துருக்குறான், பயந்துக்கிட்டு நான் போக மாட்டேன் வந்துருக்கிறான். இவன் தானே சண்டைக்கு போகணும், இவன் தானே ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவன் தாவீது குள்ளமானவன், அவன் சைஸில் முழங்கால் சைஸ் தான், இடுப்பில் கூட இல்லை. அவன் நிற்கிறான் பாவம். அவனுக்கு சட்டை போட்டு விட்டாக்க எல்லாம் பெருசாக அது சவுல் ட்ரெஸ் எடுத்து அவனுக்கு போட்டு விட்றாங்க. இது அநியாயமாக இருக்குதா? இவன் ஸ்மால் சைஸு, அவன் என்னது XL ட்ரிபிள் XL சைஸு, எப்படி செட் ஆகும்? எப்பா இதெல்லாம் வேணாம், அவனுக்கு குண்டிகள் போதை அடித்து காலி பண்ணனு கிளம்பி போயிட்டான். அப்போ ஒத்துக்க முடியல. ஆனால் பாட்டு பாடும்போது நீ சண்டைக்கு போகல, ஒன்றுமே பண்ணலை,
ஆனால் அவங்க பாட்டு போடுறாங்க, சவுல் கொண்டது 1000, இவன் சொன்னது 10,000 ஒன்று. அவனுக்கு அப்படியே ஏற்றுக்கவே முடியல, பொறாமையினால வந்துடுது பாருங்க. இங்கேயும் அதான் நடக்குது. அவன் காணிக்கை வாங்கிட்டான், ஆண்டவர் காணிக்கை வாங்கிட்டார், சந்தோஷம் வாங்கிட்டார், சிரிச்சிட்டு வாட்டார், கை கொடுத்துட்டாருப்பா, நல்லா கொண்டு வந்தாடா, தேங்க்ஸ்டா அப்படின்னு கை கொடுத்துட்டார். இவனுக்கு பொறும்பி தள்ளுது. அவன் காணிக்க வேண்டார், இவனை போட்டாதான் தம்பம். இதே தான் அங்கே சவுல் நடக்குது. பொறாமையினாலே கொலை செய்த காய். பொறாமப்படாதீங்க. அல்லேலூயா. சில பேர் பொண்டாட்டி புருஷன் மேலே பொறாம இருக்கும், புருஷன் பொண்டாட்டி மேலே பொறாம இருக்கும். ஒரு அம்மா நாய் வளர்த்தாங்களாம். அந்த நாயை ரொம்ப சாப்பாடு போட்டு 3 வேளையும் போட்டுருந்தாங்களாம். போட்டு சாப்பாடு போட்டு அப்படி வளர்ப்பாங்களாம். இது உண்மையில் நடந்தது. அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்தாக்க இந்த நாய் என்ன பண்ணிச்சான், அவன் புருஷன் மேலே உழுந்து கொஞ்சிதான், பயங்கரமாக கொஞ்சிதான். கொஞ்சன உடனே மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இது, இவ்வளோ 3 வேளை சாப்பாடு போட்டு குளிப்பாட்டி நகத்தை வெட்டி அதை வெட்டி இதை வெட்டி பார்லர்லாம் கூப்பிட்டு போகிறேன், நாய்க்கு தல்லாம் சீ விட்றேன். கடைசியில் அந்த ஆள் வந்து அவன் ஒன்றுமே செய்யலை, 2 புற பிஸ்கெட்டை வாங்கிட்டு அவன் மேலே கொஞ்சுதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த நாயை கொலை பண்ணி புதைச்சிச்சான். உண்மையில் நடந்ததுங்க. பொறாமை, ஏற்றுக்கொள்ளாத தன்மை. முடியாது, ஏற்றுக்க மாட்டேன். அவன் வாங்கிட்டான்னா, இவன் வாங்கிட்டு இது வாங்கிட்டானே, அது வாங்கிட்டானே, அதை பண்ணிட்டானே, இதை பண்ணிட்டானே, இவன் மேலே வந்துட்டானே, அதை செஞ்சுட்டானே. ஏற்றுக்கொள்ளாத தன்மை. அதெல்லாம் காயினுடைய வழி. ஒழிச்சு கட்டுங்க. ஏன்னா இதன் மூலமா சத்துரு. ஏற்றுக்கொள்ளனா பிசாசு உங்களுக்குள்ள வந்துடுவான். ஏற்றுக்கொள்ளனா பிசாசு உங்க வாழ்க்கையில கடந்து வந்துடுவான். அவன் வாசப்படியில் படுத்துருப்பான். எரிச்சலா, கோபமா, டென்ஷனா இருந்தீங்கன்னா வாசப்படியில் அவன் படுத்துருவான். உன் வாழ்க்கையை நிர்கதியும் ஆக்கி விடுவான். உன் வாழ்க்கையில போராட்டத்துக்குள்ளே கொண்டு போய் விடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஜியன், கேர்ஃபுல் ஃபார் ஆல் பிரசன்ஸ் கேரிங் அவுட் டியூட்டிஸ். ஆண்டவர் உனக்கு கொடுத்த டியூட்டி, உனக்கு கொடுத்த வேலைகள், உனக்கு கொடுத்த பொறுப்புகள். ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாருன்னா அந்த பொறுப்பை சில பேர் செய்கிறதே கிடையாது. ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பில் நான் நிறைய ஆட்களை வேலை செய்தேன். ஒரு பொறுப்பு கொடுத்தா அந்த பொறுப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த பொறுப்பில் உண்மையும் இருக்க மாட்டாங்க, உத்தமும் இருக்க மாட்டாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஆண்டவர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறார். ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. குடும்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அவளுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டும், அவளை கொண்டு செல்ல வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டும். ஒரு பிரதர்கிட்ட கவுன்சிலிங் என்ன அனுப்பிச்சாங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, என் மனைவி ரொம்ப மோசமானவன். ஏன்னு கேட்டேன். அவள் எப்போ பார்த்தாலும் பணம்னு அலையிறா, அப்படி இப்படி அலையிறா அப்படின்னு சொல்லி அவங்க எது செஞ்சாலும் திருப்தி இல்லை அப்படின்னு. அப்புறம் அவன் மனைவிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் ரொம்ப கேட்கலைங்க, சாப்பாட்டுக்கு தாங்க கேட்குறேன், குடும்பத்தினுடைய தேவைக்கு தாங்க கேட்குறேன். அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்னது நியாயமான தேவைகளாக இருந்தது. நான் என்ன வைர நெக்லஸாக கேட்டேன், அதை கேட்டேன், இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போது பொறுப்பு அற்ற தன்மை. நீ பொறுப்பை உணரவே மாட்டேற, பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். என்னால் முடியலன்னு சொன்னால் ஆண்டவரை நான் இதெல்லாம் செய்யலை, இந்த டியூட்டிஸ்லாம் செய்யலை, இதை செய்யலை, அதை செய்யலை அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரே பாயிண்ட் வந்துடுறான். என்கிட்ட இருந்தால் தானே கொடுப்பேன், வந்தால் தானே கொடுப்பேன். ஏன் வரல? அல்லேலூயா. ஏன் வரல? ஐயன் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் தானே சொன்னார். ஏன் ஆசீர்வாதம்? அதை அனலைஸ் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணு, அதை உன்னை மாற்று, அதுக்கிட்ட முயற்சி செய், அதை செய். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஒதுக்கி தள்ளுறது. இப்போ காயின் என்ன சொல்கிறான், நான் அவன் தம்பியை பாதுகாக்க வேண்டிய அவன் வேலை, தட் இஸ் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் கொலை பண்ணுறான், அவனை மர்டர் பண்ணுறான், புதைக்கிறான். இது எந்த விதத்தில் இது சரியான வேலையை? உனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி வீசுகிறேன். நிறைய பேர் பார்த்துருவோம். எங்கள் இதில் கூட ஒருத்தர் பையன் பாவம், ரொம்ப அவனுக்கு கொஞ்சம் ஒரு பையன், ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் ஹேண்டிகேப் பையன். அவனுக்கு நான் வேலையெல்லாம் கொடுத்தோடனே அவனுக்கு கோவம் வந்தான். அவன்கிட்ட தான் எல்லா கீஸும் கொடுப்பேன். கொடுத்தோடனே சவுட்டி அடிப்பான். கோவம் வந்தான். அந்த சண்டை எனக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத சண்டை. ஸ்டாஃப்களுக்குள்ள சண்டை வரும், தூக்கி அடிப்பான். அந்த சாவி சர்றன்னு கீழே விடும். 2 மணி திட்டினாடே, இது யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கீ நான் கொடுத்தது, நான் கொடுத்த பொறுப்பு. அவனுக்காக இது ஏன் தூக்கி வர? அவன் என்ன இப்படி திட்டான். அவன் திட்டான்னா ஏன் பொறுப்பு, நான் கொடுத்த பொறுப்பு ஏன் தூக்கி போகிறேன்னு சொல்லி அவனை வேலையை விட்டு நிற்கிறேன். நல்ல பையன்தான், ஆனாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி. உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுப்பா. அல்லேலூயா. தூங்குறது இல்லை பொறுப்பு, எதையாவது டைம் பாஸ் பண்ணுறதில்ல பொறுப்பு, எதையாவது சொல்லிட்டு காரணம் கட்டி தொடுவதில்லை. குழந்தைன்னா உன் பொறுப்பு. குழந்தைகளை வளர்க்க வேணும், பார்க்கணும், எல்லாத்தையும் பண்ணணும், எல்லாம் செய்யணும். அது மாதிரி ஒவ்வொரு மெய்ட் பண்ண அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த பொறுப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபம் நிர்மூடனை கொல்லும். ஆமென். கோபத்தை பற்றி நிறைய வசனம் இருக்குது. மூடனுடைய இதில் கோபம் தங்குமா? என்ன நம்ம ஊர் பாஷை, முட்டாளுக்கு கோபம் ஜாஸ்தி. இந்த தமிழ் விட பழமை இருக்குது. ஆத்திரக்காரனுக்கு அதான் சொல்ல, ஆத்திரக்காரனுக்கு என்னது? வெத்தி மட்டு சறுக்குன்னு. ஆத்திரக்காரனுக்கு பாருங்க, ஆத்திரம் வந்தாக்க
அவனே ஏதோ ஒன்று செஞ்சுக்குவான். இந்த ரேட்டல் ஸ்னேக் பார்த்துருக்கீங்களா? ரேட்டல் ஸ்னேக்கு அது தமிழில் என்ன பேர்? ரேட்டல் ஸ்னேக்கு கிளுக்குன்னு மணி இப்படி வாலில் வந்து மணி வச்சுருக்கோம், சர 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 சரன்னு அப்படியே ஆட்டும். அதுக்கு கோவம் அப்படி வரும். யூடியூப்பில் பாருங்கள், என்ன கோவம் வருது. அது வாய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது என்ன சொல்கிறானு 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த அந்த ஷார்ப் அந்த இது வேகமாக பிடிக்குமா, இப்படி காயில் பண்ணி சுற்றிட்டு இருக்கோம். எவனாவது கிட்ட வந்து காலை வச்சான்னா அந்த மணி கலக்கலன்னு ஆட்டும். ஆட்டிட்டு சர்க்குன்னு போய் பிடிக்குமா. 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமா. அவ்வளோ வேகத்தில் போய் பிடிச்சி அதை இழுக்குமா. அந்த அந்த மலைப்பாம்பு, அந்த பாம்பு ரேட்டல் ஸ்னேக் என்ன பண்ணுமா, கோபத்தில் அதே கடிச்சு நிறைய பாம்பு செத்துருமா. அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கோபத்தில் ஆளை கடிக்கிறது போல அதை கடிச்சிக்குமா. நிறைய பேர் அப்படி தான். அவன் கோபத்தில் உச்சிக்கு ஏறிச்சுன்னா அவனே மண்டையை போட்டு செவத்தில் அடிச்சுக்குவான், அவனே நெஞ்சில் அடிச்சுக்குவான், கத்தி எடுத்து கீறிக்குவான், அவனே தலையை பிடிச்சி இழுத்துக்குவான், அவனே போட்டு அடிச்சுக்குவான். அந்த மாதிரி நீ கோபப்படும்போது சில பேர் கோபப்பட்டு பார்த்தோன்னா டயர்டாகிடுவாங்க, எழுந்திருக்க முடியாது. ஒரு அம்மா சொன்னிச்சு, அன்றைக்கி சொல்கிறது உண்மைதாங்க, நான் ரொம்ப கோவப்பட்டு கத்துவேன், அதுக்கப்புறம் 2 நாள் எழுந்திருக்க முடியாதுங்க, டயர்டாகிடுவேன். அப்படி ஏம்மா கோவப்படுறேன்னு. கோவப்படாமல் இருக்க முடியலைங்க, அது என் சுபாவம் அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்போ காயினுடைய வழி என்னது? எனக்கு கோபம் வந்தால் எனக்கு கோபம் அப்படி வருதுங்க, என் சுபாவம் கிடையாது, அது பிசாசோட சுபாவம். நீ இப்படி இருந்தால் கோவப்பட்டு பிசாசை உள்ளே கூட்டுடுற, அவன் உள்ளே வந்து உன்னை ஆளுக செஞ்சு உன் மனசை கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணிட்டு விடுவாங்க. நல்ல பொறுப்புகளாக கோபத்தால் தூக்கி எறிஞ்சிட்டு வராட்களாம் நிறைய பேர் உண்டு. அதனால் கோபம், ஷார்ட் டெம்பர், கோபம் நிர்மூடனை கொல்லும், கோபம் புத்தியில் கோபம் வரும், அப்படி நிறைய காரியங்கள் உண்டு. நீங்கள் கோபப்படாதீங்க. இன்னும் சில நிறைய மொழிபெயர்ப்பில் நான் இதில் பார்த்தேன், அதில் இந்த வசனங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, God said to coin, why are you angry? Why do you look sad? அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மொழிபெயர்ப்பில் ஒரு மாதிரி போட்டுது. ஆங்கிரியா இருக்கக்கூடாது. ஆமென். ஆங்கிரியா, நீங்கள் ஒருவேளை ஹங்கிரியாக இருக்கலாம், ஆனால் ஆங்கிரியாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் why do you look sad? சோகமாக இருக்கக்கூடாது. எல்லாம் சோகமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லையில சந்தோஷமாக ஒரு அல்லையா சொல்லுவாங்க. ஆமென். லுக் சேட். இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, why are you so upset? why are you depressed? ஆமென். இதெல்லாம் காயினுடைய வழி. அப்செட், சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆயிடுது. கிடைக்கல பிரதர், இப்படி ஆகிட்டான் பிரதர், இப்படி போயிட்டான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்செட் ஆயிடுது, டிப்ரெஷன் ஆயிடுது. இந்த 26வது நூற்றாண்டுடைய மிகப்பெரிய வியாதி என்னன்னா டிப்ரெஷன். என்னது? ஒருத்தர் சொன்னார், நாங்கள் டிப்ரெஷன் தாண்டிக்கு குப்ரெஷனில் இருக்காருங்க. அது என்னடா குப்ரெஷன் கேட்டேன். குப்புறப்படுத்து யோசிக்கிறது குப்ரெஷனா? அந்த மாதிரி டிப்ரெஷன் குப்ரெஷன்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. குப்ரெஷனில் போயிடாதீங்க, டிப்ரெஷனில் போயிடாதீங்க. அப்படியே இனிமேல் அவ்வளோதான், அப்படியே மயங்கி இதாக விழுந்துருது. அப்போ என்ன செய்யுது? அப்செட் ஆகிடக்கூடாது. சின்ன சின்ன விஷயத்தை அப்செட் ஆகிடக்கூடாது, திணறக்கூடாது. பார்த்துக்கலாம். ஆண்டவர் இருக்கிறார். அப்பப்போ ஒரு எண்ணம் வரணும், ஆண்டவர் இருக்கிறார், நான் பார்த்துக்குவேன், ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்செட் ஆகக்கூடாது. அப்புறம் டிப்ரெஷனில் போகக்கூடாது. இன்னொரு வசனம் போட்டுக்குது, why art thou wrath and why is thy countenance fallen? அது என்னன்னா, ராத்துனா ஆங்கிரி, ரேஜ், கோபம், தலைக்கேறின கோபம், மிதமிஞ்சிய கோபம். இந்த குழந்தைகள் அடிக்கிறது கூட பார்த்தீங்கன்னா சில பேர் அடிப்பாங்க, நல்லது தான். ஆனால் சில பேர் கட்டையை தூக்கி அடிக்கிறது, தோசை கரண்டியால் அடிக்கிறது. அல்லேலூயா. ஒரு அம்மா தோசை கரண்டியால் நடுவில் அடிச்சிச்சு குழந்தை தலையில் 7 தையல். அந்த மாதிரி கோபம் வரக்கூடாது. என்னங்க கையில் ஒன்றும் கிடைக்கல, வேற என்னங்க பண்ணுறது? நீ அடிக்கிறது முன்னாடி ஒன்றை ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டு அடிமா, அப்புறம் சரியாக வரான், வலி எப்படின்னு தெரியும். அந்த மாதிரி காட்டுத்தரமாக அடிக்கிறது. அதுமாதிரி குழந்தைங்கள சில பேர் காட்டுத்தரமாக அடிப்பான், தூக்கி போட்டு மெதிப்பான், தூக்கி சவுட்டி அடிப்பான். இதெல்லாம் என்ன இது? அந்த மாதிரிலாம் ராத்தெல்லாம் வரக்கூடாது, வரக்கூடாது. இதெல்லாம் வந்து காயினுடைய வழி. நான் வழி பூரான ஆயத்தில் தாக்குறது போல தோசை கரண்டியில் தாக்குவதும் அது காயினுடைய வழிதான். அப்போ அந்த மாதிரி போட்டு தாக்குறதுக்கெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் போட்டுக்காரு. அதுக்கப்புறம் ஒய் ஆர் ஆங்கிரி, இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபாலன், கர்த்தருடைய ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு. மகன் நாடி வரனா நிறைய எடுத்து வச்சிருக்கிறேன், இன்னும் 1.5 மணி நேரம் போகும் போல முடிச்சிடறேன். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, காயின் வழி 2 பேர். ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு தான், ஏப்பா மாற்றிக்கடா,
டேய் ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிற, ஏன்டா சின்ன கரெக்ஷன் சொன்ன. இப்போ காயின் வந்து நல்லவனாக இருந்தா, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்போ காணிக்கை இதனால தான் நான் வாங்கலை, அப்போ என்னை கரெக்ட் பண்ணிக்குவேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், என்னை சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பார். ஆமென். கரெக்ஷனை ஏற்றுங்க, தப்பே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இது கிளை திராட்சை செடி, கீழே அந்த திராட்சை செடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த திராட்சை செடி இதை பார்த்தோன்னா திறந்த திராட்சை தோட்டம் எங்கே தேடி கிடைக்கல. ஒரு இடத்துல சொன்னாங்க ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு. ஒரு முறை வாய்ப்பு கிடைச்சது, ஹைதராபாத் போனேன், திராட்சை செடி தோட்டத்தை பார்க்க போனேன். அங்கே போனால் அழகான திராட்சை தோட்டம் சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தா கீழே ஒரு புல்லு பூண்டு கூட இல்லை, அப்படியே சிமெண்ட் தர மாதிரி இருக்குது, அதில் படுத்து தூங்கலாம் போல், கொத்து கொத்தா கனிகள். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் கேட்டது எப்படிங்க இவ்வளோ கடாப்பாக பேசிட்டேன், கீழே ஒரு புல்லு கூட இருக்கக்கூடாதான், இருந்தால் கனி பாதிக்குமா. அதுக்கப்புறம் 120வது நாள் ப்ரூனிங், அந்த இலைகளை வந்து 20 இலை இருந்தால் 2 இலை விட்டுட்டு மற்றதெல்லாம் பிடிக்கணும் வாங்கலாம், பிடிங்கி எல்லாம் அதுக்குன்னு ஒரு ஆள் வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். அந்த இலையெல்லாம் காஞ்ச இலை, அந்த தேவையில்லாத இலை எல்லாத்தையும் பிடிங்கி எடுக்கிறான். ஏன்னா அதெல்லாம் பிடுக்கணும், அதான் கனி ஜாஸ்தி கிடைக்குமா. அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் அன்வான்ட் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். நாங்கள் பிடுங்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, பிடுங்கிட்டு போனால் போதுன்னு விட்டுட்டிங்கன்னா பெரிய கனிகளை கொடுப்பீங்க. ஆமென். ஏசு சொன்னார், நீங்கள் கனிகளை கொடுக்கணும், அதுவும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவர் சித்தம் வந்து ஏதோ 4 கனி காமிச்சிட்டு கணக்கு காமிச்சிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. அவர் மிகுந்த கனிகளை பார்த்தீங்கன்னா, அந்த பந்தல் அவ்வளோ வெயிட்டாக போட்டுருவாங்க, அப்படியே 2 கிலோ தொங்குது. ஒரு செடியில் அவ்வளோ திராட்சை செடி தொங்குது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்போ பிடுங்கும்போது எடுக்கும்போது நம்மளை சரி பண்ணும்போது விட்டு கொடுங்க. கோபமா என் ஜென்மத்தில் பிறந்ததுங்க, நான் அப்படித்தாங்க என் சும்மா கிடையாது. இதெல்லாம் எதுக்கு யார்கிட்ட கதை சொல்கிறீங்க? வேதம் அதெல்லாம் ஒத்துக்கலை. அது சாத்தானுடைய செயல், காயினுடைய வழி. காயின் வச்சிருக்க வழியில் போகிறப்பா நீ அப்படியே உங்களை அலர்ட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவார். அவரே வந்து இந்த காரியங்கள்லாம் பிரித்து எடுத்துட்டு அவரே சொல்லுவார், இதை விட்டுடுமா, இதை எடுத்துருமா, கோவப்படாதம்மா, துக்கமாக இருக்காதம்மா அப்படின்னா நீங்கள் உடனே ஏற்றுக்கொள்கிற நாள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். பாருங்கள், பிசாசு ஒரு பக்கம் வேலை செய்கிறான். ஏதோ நீங்கள் தனியான ஒரு இருளின் உலகம் உங்களை ஆழ்த்த வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் வெளிச்சத்தின் தேவன், நீதியின் தேவன், வல்லமையின் தேவன், அதிகாரத்தின் தேவன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த இருளின் அதிகாரமும் இந்த வெளிச்சத்தின் அதிகாரம் ஒன்றுக்கொன்று மோதுகிறது. எங்கே மோதுது? உங்ககிட்ட தான் மோதுது. நீ எதை பெற்றுக்கொண்டு எதை பிரதிபலிக்கிறாயோ அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவாய். உன்னுடைய பலவீனங்கள்லாம் மாற்றப்படும். நீ சந்தோஷமாய் வாழ்ந்து வளமுடன் அற்புதமான சுகத்தோடு கூட தேவன் அருள்கிற பலவிதமான அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். வசனம் சொல்லுகிறது, ஜோதிகளுடைய எந்த ஒரு நன்மையான ஈவும் பரிபூர்ணமான காரியமும் ஜோதிகளுடைய பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமென். அந்த ஜோதி உனக்கு நிறைய நன்மைகளை வச்சிருக்கிறார், நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அப்படியே அது உனக்குள்ள இறங்கி வருது. அந்த அசைவாடுகிற தேவன் உன் வாழ்க்கையிலே அவர் கொடுத்து உன்னை சரிப்படுத்தி உன்னை நேராக்கி உன்னை சிறப்படுத்துவார். உன்னை ஆச்சரியமான காரியங்களை செய்ய வைப்பார், உன்னை பலப்படுத்துவார். ஆமென்.